நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணுமே தவிர 2 நிமிஷமோ 1 நிமிடமோ. சில பேர்லாம் என்ன செய்ய அப்படியே தொழுதுட்டு என்ன செஞ்சிருது, எழுந்து போயிருது. அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாம கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்குகிறான். அதனால நம்ம பிரார்த்தனை அதிகமாக இறைவனிடத்துல கேட்கும் போது அவன் நம்மளை விரும்புறான், அதைத்தான் அவன் எதிர்பார்க்கவும் செய்கிறான். அதனால ஏன்னா எல்லாருக்குமே தேவைகள் இருக்கத்தானே செய்யுது. தேவையில்லாத மனிதனே கிடையாது. அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் நமக்கு முடிவடையுமா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு என்கின்ற தன்னிறைவே இல்லாத ஒரு படைப்பு என்றால் மனித படைப்பு மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அப்படியாக இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னு சொன்னா, இந்த ரமலான் மாதத்துல சில நேரங்கள் உண்டு, பகல் முழுவதும் பட்டினியாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்துல கையெழுந்தும் பொழுது கண்டிப்பாக துஆ கபூலாக்குவான் ஒன்று. இருந்தாலும் இந்த ரமலான்ல பிரத்யேகமான நேரங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்கள் உண்டு. ஒன்று, காலையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனையில ஈடுபடுங்க. நம்ம 2 ரக்காயத்து தொழுகுவோம். சில பேர் என்னன்னா 8 ரக்காயத்து தொழுகுவாங்க. தொழுகலாம், ஆனா அதுக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு 8 ரக்காயத்து என்ன செய்யக்கூடாது. ஆமா, அதாவது நம்ம டைம் கீப்பப் ரொம்ப முக்கியமா. எந்த நேரத்துல எந்த அமல் செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான கரெக்டான டைம்ல நம்ம அமல் செய்யணும். அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் கூட சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய தஹஜ்ஜுடைய தொழுகைய நீளமா தொழுகணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா எழுந்திருக்கணும். இல்ல நம்ம லேட்டா எந்திக்கிறோம்னு சொன்னா தொழுகைய 2 ரக்காயத்தா தொழுகிட்டு அந்த நேரத்தில் பகல்ல குர்ஆன் ஓதுவதை விட இரவில் குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு லஸ்ஸத், அதுல ஒரு சுவை இருக்குதுன்னு கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் சில நேரம் ஓதிட்டு நிறைய நேரம் இறைவனிடத்துல துஆ செய்யணும். நிறைய நேரம். ஏன்னா முதல் வானத்துல எங்க அல்லாஹ் எப்ப வர்றா, தஹஜ்ஜுடைய நேரத்துலதான் வர்றா. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்துல அதிகமாக துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யணும், அதிகப்படுத்தணும். அதே போல ஃபஜ்ர் தொழுததுக்கு பின்னால் காலையும் மாலையும் தஸ்பீஹோடு தௌபாவும் துஆவும் இருந்தால் அல்லாஹ் உடனே கபூலாக்குறான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், துஆ செய்யணும். இது 3வது. ஒன்று, பகல் முழுவதும் நோன்பாளியாக கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ் கபூலாக்குகிறான். அதுல மிகச் சிறப்பாக 2வது தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கபூலாக்குகிறான். 3வது ஃபஜ்ருக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்குகிறான். 4வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த பகல் முழுவதும் அதிகமாக ஓதக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமல் என்றால் குர்ஆன் ஓதுதல். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், குர்ஆன் ஓதிவிட்டு துஆ கேட்டோம்னா உடனே கபூலாகும். மற்ற நேரத்தை விட எந்த அளவுக்கு அப்படின்னா, தஹஜ்ஜுக்கு அடுத்து எந்த நேரம் உங்களுக்கு நான் துஆ கபூலாகக்கூடிய நேரம்ட்டு அறிஞர் இடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் சஜஷன் பண்றாங்க. குர்ஆன் ஓதிட்டு துஆ கேட்க சொல்றாங்க.